Hi guys, இன்னைக்கு வந்து hackthebox Zetta மிஷினுடைய ஒர்க் வந்து பார்க்கலாம். ஸோ அந்த மிஷின் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான மிஷின், அதாவது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். யூஸரும் சரி ரூட்டோடைய ஆக்சஸ் கிடைக்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதோடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப் எனிமேஷன் அண்ட் கஸ்டம் எக்ஸ்ப்ளோரேஷன் தான் இருக்குது. காமன் வல்னரபிலிட்டிஸ் எதுவுமே இல்லை, சிடிஎஃப் மாதிரியும் எதுவுமே இல்லை. ஸோ இனிஷியலாக நம்ம வந்து IPV4 ஸ்கேனில் வந்து ஒன்றுமே தெரியாது, ஆனால் IPV6 வந்து தெரியும். ஸோ அந்த IPV6 வழியாக rsync அப்படிங்கிற சர்வீஸ் வச்சு நம்ம வந்து ரிமோட்டில் இருக்கிற யூசர்ஸோடைய டைரக்டரிஸ் எல்லாம் நம்ம வந்து சிங்க்ரனைசேஷன் பண்ணி லோக்கலுக்கு. ஸோ அங்கேருந்து நம்ம வந்து ரூட் ஆக்சஸ் எடுத்துருவோம். ஸோ அங்கேருந்து PostgreSQL ஒரு மிஸ்கான்ஃபிகரேஷன் இருக்குது, லாக் வழியாக நம்ம வந்து சிஸ்டம் கமெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் PostgreSQL மூலிமா. ஸோ அதை வச்சு நம்ம வந்து PostgreSQL யூஸராக மாறுறோம். ஸோ இவங்க வந்து காமன் பாஸ்வேர்ட்ஸ் பாலிசி வந்து வச்சுருக்காங்க. காமன் பாஸ்வேர்ட் பாலிசின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு பேட்டர்னில் ஒரு பாஸ்வேர்டு வச்சுருப்பீங்கன்னா அதே பாஸ்வேர்டு வந்து வேறுடைய யூசர் கூட அதே தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து காமன் பாஸ்வேர்ட் பாலிசி. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ரூட் ஆக்சஸ் வந்து எடுக்கலாம். ஸோ இது வேணும்னா ஈஸியாக இருக்கும், ஆக்சுவலாக அந்த மிஷின் கூட டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஐபி வந்து 10.10.10.156. லெட்ஸ் ஸ்டார்ட். சஜஷன் நம்ம வந்து என்ன ஃபாஸ்ட் ஸ்கேன் வந்து பண்ணுவோம் 10.10.156. அண்ட் இப்போ வந்து நான் ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஃபைலுக்கு சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபாஸ்ட் அவுட்புட் வந்து என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 சர்வீஸ் தான் இருக்குது. ஒன்று வந்து 21, 22, 80. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து இன்னொரு அக்ரெசிவ் ஸ்கேன் வந்து ரன் பண்ணலாம், அதாவது எல்லாம் போஸ்ட்கோ. அப்புறமா இப்போ வந்து அக்ரெசிவ் 10.10.156. அப்புறமா இப்போ வந்து ஆஸ் யூஷுவல் நான் வந்து Nmap full அப்படிங்கிற ஃபைலுக்கு வந்து சேவ் பண்ணுவேன். ஸோ இதை வந்து நான் Nmap full அப்படிங்கிற கேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் 21 வந்து பியூர் HTB-E11 இருக்குது. இதோடைய வெர்ஷன் எதுவுமே டிஸ்க்ளோசரில். அப்புறமா SH லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன இருக்குது 7.9 T1 T2 இருக்குது. பட் ஸ்டில் வல்னரபிலிட்டிஸ் எதுவுமே இல்லை. போர்ட் 80ல் HTTP என்ஜினிக்ஸ் அதோடைய வெர்ஷனும் தெரியல, ஆனால் HTTP டைட்டில் வந்து Zetta அப்படின்னு இருக்குது. அப்புறமா ரிமோட் சிஸ்டம் வந்து 3.10லேருந்து 4.7 லினக்ஸ் வெர்ஷன் வந்து ரன் இருக்குன்னு தெரிய வருது. ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம FTP ஷேர் வந்து ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். 10.10.156 மேபி பேனர் மூலியமாக நம்மளுக்கு வெர்ஷன் தெரிய வாய்ப்பு இருக்கலாம். இல்லைன்னா அனானிமஸ் லாகின் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக அனானிமஸ் லாகின் இருந்தால் அக்ரெசிவ் ஸ்கேன்லேயே தெரிஞ்சுட்டு வந்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் ப்ரைவேட் சிஸ்டம் நோ அனானிமஸ் லாகின் அப்படின்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் அனானிமஸ் அப்படின்னு கொடுத்தாலும் என்ன வந்து ஆக்சஸ் வந்து கொடுக்கல. ஸோ இங்கே பாஸ்வேர்டு வந்து பேங்காக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாகின் ஃபெயில்டு அப்படின்னு வருது, ஏன்னா நோ அனானிமஸ் லாகின். ஸோ ஒன்று வந்து நம்ம நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் வந்து IPV6 கனெக்ஷன்ஸ் ஆர் ஆல்சோ வெல்கம் டு திஸ் சர்வர் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். இம் நோட்ஸ் IPV6 ஆர் வெல்கம். ஸோ IPV6 மூலியமாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ அப்புறமா வேறு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது. சர்வருடைய டைம் வந்து 8:46. சில சமயம் நம்மளுடைய டைமும் சர்வருடைய டைம் ஆக்சுவலாக இது லோக்கல் டைம், ஸோ சர்வர் டைம் கிடையாது. அப்புறமா வேறு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, சர்வர் இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. ஓகே, ஸோ இதை நான் குவிட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது போர்ட் 80ல் HTTP சர்வர் வந்து என்னென்ன இருக்குது. ஸோ அதை வந்து ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். 10.10.156. ஸோ 156ல் பார்த்தோம்னா Zettaன்னு இல்லை, VHR அப்படின்னு இருக்குது. ஸோ எல்லா லிங்க்ஸும் பார்த்தாச்சு, எதுவுமே யூஸ்ஃபுல்லான லிங்க்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அந்த பேஜில் வந்து கீழே போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் வந்து கிடைக்குது. ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ஆக்சுவலாக FTP சர்வருடைய க்ரெடென்ஷியல்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஆக்சுவலாக லாகின் பண்ணலாம். ஸோ யூசர் நேம் அது தான், பாஸ்வேர்டும் அது தான். ஸோ FTP access FTP 10.10.156.
ஸோ யூசர் நேம், பாஸ்வேர்டு. ஸோ பாஸ்வேர்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ கரெக்டான பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ டிஐஆர் ஏதாச்சும் டைரக்டரிஸ் எதுனா இருக்கான்னு பார்க்கலாம். எனி ஃபைல்ஸ் எதுவுமே இல்லை. நான் ஜஸ்ட் ஒரு ஹிடன் ஃபைல் FTP கொடுத்தாங்க. அதோட ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி பார்த்தோம்னா கரெக்ட் லொக்கேஷன் வந்து ரூட்னா FTP-உடைய ரூட், ஆக்சுவல் ரூட் கிடையாது. ஸோ FTP-ல வந்து நம்மளுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஸோ வெப்சைட்லேயும் நான் வந்து robots.txt அப்புறம் கோபஸ்டர் எல்லாமே போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன், எதுவுமே கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் இந்த பேஜ் சோர்ஸில் லிங்க்லலாம் என்னென்ன இருக்குது, அதாவது என்ன ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு காமெண்ட்ஸ் CMS, அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் புதுசாக லிங்க்ஸ் ஏதாச்சும் சந்தேகமாக இருக்குதான்னு பார்க்குறதுக்கு. ஸோ லிங்க்ஸும் எதுவுமே இல்லை. ஸோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டுடைய ஜென்ரேஷன் கோட், அதாவது ஜாவாஸ்கிரிப்ட் கோட், அந்த FTP யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஜாவாஸ்கிரிப்ட் கோட் தான் ரேண்டமாக நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து இந்த இடத்துக்கு நான் வந்து ஒரு டெட் எண்டை வந்து ஹிட் பண்ணிட்டேன். ஸோ ஒன்று வந்து நம்மளுக்கு நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து IPv6 சப்போர்ட் இருக்குது இந்த சர்வருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு சர்வருடைய IP அட்ரஸ் வந்து கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து யூஸ்வலாக நம்மளுக்கு வந்து அந்த மேக் அட்ரஸ் வந்து வேணும். இந்த ARP-யை வச்சு நம்ம வந்து அந்த மிஷினுடைய மேக் அட்ரஸை வச்சு நம்ம வந்து ரிவர்ஸில் கொண்டு பண்ணலாம். ஸோ இது வந்து ARP, RRP, ஸோ இதெல்லாம் நெட்வொர்க்கிங் ப்ரோட்டோகால்ஸ். நீங்கள் வந்து அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ ஒரு பர்டிகுலர் அந்த ரிமோட் மிஷின் 10.10.156 உடைய மேக் அட்ரஸ் வந்து என்னால் பார்க்க முடியாது. ஏன்னா நான் வந்து VPN-க்கு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் 10.0.22, அதாவது இது வந்து VPN சர்வர் HTTP VPN கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க நெட்வொர்க்குள்ளே இருக்கிற ஒரு மிஷினுடைய மேக் அட்ரஸ் வந்து என்னால் பார்க்க முடியாது. ஸோ அப்படி பார்க்கணுன்னா நான் வந்து அந்த லோக்கல் நெட்வொர்க்குடைய ஒரு பர்டிகுலர் மிஷினில் வந்து இருக்கணும். ஸோ நான் வந்து இது முன்னாடி ஏற்கனவே மேங்கோ சர்வரை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கேன், அதாவது மேங்கோ மிஷினை வந்து சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மிஷினுக்குள்ளே நம்ம வந்து இப்போ வந்து போகலாம். பாஸ்வேர்டு எனக்கு ஆல்ரெடி தெரியும், நான் கேட் பண்ணக்கூடாது, ஏன்னா இது வந்து இன்னொரு ஆக்டிவ் மிஷின் தான் இது. ஸோ அது வந்து நான் கிளிப்போர்டுக்கு காப்பி பண்ணிக்கிறேன். எக்ஸ்டீப் செலெக்ஷன் கிளிப்போர்ட். ஸோ இப்போ வந்து நான் டைரெக்டாக மேங்கோக்கு சர்ச் எடுத்துக்கிறேன் 162. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேங்கோ மிஷினுக்குள்ளே லாகின் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து அந்த பர்டிகுலர் சர்வரை வந்து பிங் பண்ண போகிறேன், அதாவது 2 times 10.10.156. ஸோ பிங் பண்ணியாச்சு. பிங் பண்ணேன்னா நான் நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதை நான் டீட்டெயிலாக சொல்ல போக மாட்டேன். ஸோ RA. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிங் பண்ணதெல்லாம் இந்த பர்டிகுலர் IP-யோடைய மேக் வந்து நம்மளுடைய லோக்கல் கேஸில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ இதுதான் அந்த பர்டிகுலர் சர்வருடைய மேக் அட்ரஸ். மேக் அட்ரஸ் வச்சு நம்ம வந்து ஈஸியாக IPv6 வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ IPv6 ஜென்ரேட் பண்ணுறது நீங்கள் வந்து சிம்பிள் பைத்தன் கூட எழுதலாம். ஆனால் ஏற்கனவே ஒரு சர்வீஸ் இருக்குது IPv6, அதாவது மேக் டு IPv6 கன்வெர்ட்டர். ஸோ benakrin.com. ஸோ இப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த மேக் அட்ரஸ் போட்டிங்கன்னா IPv6 அட்ரஸ் வந்து டிஸ்பிளே பண்ணிவிடும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் IPv6. ஆக்சுவலாக அந்த IPv6 வந்து பப்ளிக் அட்ரஸ். நீங்கள் வந்து இது வந்து hackthebox நெட்வொர்க். ஸோ இது வந்து லோக்கல் அட்ரஸ் இது. ஸோ அது வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ உங்களுக்கு கிளியராக சொல்லணும்னா இப்போ பார்த்தீங்கன்னா hackthebox அட்ரஸில் வந்து நெட்வொர்க்ஸில் வந்து கீழே வந்து காட்டும். HTB-யோடைய IPv4 நெட்வொர்க் வந்து 10.10. ஸோ உங்களுக்கு லோக்கல் IP அட்ரஸ் ரேஞ்சஸ் வந்து உங்களுக்கே தெரியும், 10.10, 192, 172 இதெல்லாமே லோக்கல் அட்ரஸ். ஸோ அதே மாதிரி IPv6லையும் லோக்கல் அட்ரஸிங் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து deadbeef அப்படிங்கிற அட்ரஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க லோக்கல் நெட்வொர்க். ஸோ நம்ம வந்து அந்த பர்டிகுலர் ஃப்ரண்ட் போர்ஷனை வந்து ரிப்ளேஸ் பண்ணிடணும் deadbeef. ஸோ அப்போ தான் நம்மளால் அந்த பர்டிகுலர் ஐபியை வந்து திங்க் பண்ண முடியும். ஸோ இப்போ காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இப்போ வந்து Nmap ஸ்கேன் பண்ணலாம். ஸோ Nmap நீங்கள் வந்து IPv6 Nmap ஸ்கேன் பண்ணணும்னா Nmap -6 ஆப்ஷன் கொடுக்கணும். ஸோ அதை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பர்டிகுலர் ஃப்ரண்ட் FE80 வந்து நீங்கள் வந்து deadbeef அப்படின்னு deadbeef. ஸோ IPv6. ஸோ இது வந்து ஃபுல் போர்ட்ஸ் அண்ட் அக்ரெசிவ் ஸ்கேன் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ வந்து Nmap
IPv6 அப்படிங்கிற ஃபைல் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கான். ஸோ ஏற்கனவே நான் ரன் பண்ணிவிட்டேன், ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ கேட் nmap IPv6 பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ரொம்ப நேரம் டைம் வச்சுருக்கு. சேம் சர்வீஸ் 21 FTP ASH சேம், 80 Nginx சேம். ஆனால் புதுசாக ஒரு சர்வீஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கு IPv6 வழியா. ஸோ இந்த சர்வீஸ் வந்து rsync சர்வீஸ் 487303 வந்து ரன் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து rsync பற்றி தெரியலன்னா நான் உங்களுக்கு சிம்பிளாக சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஒன் ஆஃப் தெம் இஸ் OneDrive. இந்த கூகுள் டிரைவெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும் உங்களுக்கு ஜஸ்ட் லைக் எக்ஸாம்பிள், OneDrive கூகுள் டிரைவ் எப்படி வருது, உங்கள் மொபைல் ஃபோன்ஸில் இருக்கிற ஃபைல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக சிங்க்ரனைஸ் பண்ணிவிடும் க்ளவுடுக்கு. நீங்கள் வேறு மொபைல் ஷிஃப்ட் ஆனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளவுடில் இருக்கிற ஃபைல்ஸ் வந்து உங்கள் மொபைலில் வந்து சிங்க்ரனைஸ் ஆகிடும். இது மட்டும் ஒரு ஃபைல்ஸ் மட்டும் இல்லை, மீடியா எல்லாமே. ஸோ அதே மாதிரி லினக்ஸில் வந்து ஒரு ஈஸியான டூல் சிங்க்ரனைசேஷன் பண்ணுறதுக்கு rsync அப்படிங்கிற டூல் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ rsync வச்சு நம்ம ரிமோட்டில் இருக்கிற ஃபைல் சிஸ்டம் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ ஒன் இம்பார்ட்டன்ட் கமாண்ட் இஸ் rsync list files. ஸோ rsync யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து rsync ப்ரோட்டோகால் வழியாக தான் யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து HTTP இருந்துச்சுன்னா HTTP FTP இருந்துச்சுன்னா FTP. ஸோ அதே மாதிரி rsync வந்து rsync. ஸோ அதுக்கு வந்து IP அட்ரஸ் நீங்கள் வந்து பண்ணணும். அதே மாதிரி டெட் பீஃப் ஆக்சுவலாக IPv4 அட்ரஸ் வந்து அப்படியே இருக்கலாம், ஆனால் இது வந்து IPv6. ஸோ அதனால நான் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் வந்து எஃபெக்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து போர்ட் 3780 நினைக்கிறேன். கேட் nmap IPv6 3730. ஸோ இங்கே வந்து டெட் பீஃப். ஸோ ஒரு IPv6 மென்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே மென்ஷன் பண்ணோம். அது IPv4 இருந்துச்சுன்னா தேவையில்லை. ஸோ 250 அப்புறம் போர்ட் நம்பர் 8730. ஸோ லிஸ்ட் ஒன்லி என்ன ரிமோட் ஃபைலில் வந்து, அதாவது ரிமோட் சர்வரில் என்னென்ன ஃபைல்ஸ் வந்து நம்ம வந்து சிங்க்ரனைஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஃபைல்ஸ் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் லிஸ்ட் பண்ணுறோம், சிங்க்ரனைஸ் பண்ணுறோம், ஜஸ்ட் ஒரு லிஸ்ட்டாக நம்ம வந்து காட்டுறோம். ஸோ லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா பின் பூட் எல்லாமே நம்ம வந்து பார்க்க முடியுது. ஆனால் நம்ம வந்து அதை வந்து சிங்க்ரனைஸ் பண்ணோம்னா ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம், nmap. ஸோ ஆப்ஷன் வித் நான் வந்து verbose மென்ஷன் பண்ணுறேன். ஸோ வித் verbose அந்த பர்டிகுலர் ஃபைல் வந்து நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு கரண்ட் டைரக்டரியில் நான் வந்து பின் அப்படிங்கிற ஃபோல்டரில் வந்து சேவ் பண்ணணும். ஸோ அப்படி கொடுத்தாங்கன்னா அந்த ரிமோட்டில் இருக்கிற ஃபைல் வந்து லோக்கலில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் டினைட் டு பின் அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரி நான் வந்து எல்லா ஷேரும் 1 by 1 ஆக்சஸ் பண்ணும்போது எல்லாத்துக்கும் வந்து ஆக்சஸ் டினைட்னு இருந்துச்சு. ஆனால் முக்கியமாக நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் ஃபைல்ஸை பார்க்கும்போது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தெரியாது. அதாவது லினக்ஸ் ஃபைல் சிஸ்டம் எல்லாமே அவன் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கான் rsync சர்வீஸ்க்கு. ஸோ லினக்ஸ் ஃபைல் சிஸ்டமில் என்னென்ன ரூட் டைரக்டரிஸ் வந்து மிஸ் ஆகுது இல்லை, அதாவது ETC வந்து மிஸ்ஸிங்கில் இருக்குது, ரூட் மிஸ்ஸிங்கில் இருக்குது, ஹோம் வந்து மிஸ்ஸிங்கில் இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டைரக்டரிஸ் இங்கே மிஸ்ஸிங் செக்ஷனில் இருக்கிறது வந்து /etc தான். ஸோ அந்த ETC வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா அதில் வந்து முக்கியமான கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ETC வந்து ஆக்சஸ் பண்ணி பார்க்க போகிறேன். ட்ரை பண்ணி பார்த்தேன், ஏன்னா எல்லாருக்கும் ஆக்சஸ் டினைட் வருது. ஸோ ETC கூட ஒரு ட்ரை. ஸோ ETC ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் டைரக்டரின்னு வருது, என்னென்ன ஃபைல்ஸ் வந்து சிங்க்ரனைஸ் ஆகிருக்குன்னு ரியல் டைமில் நம்மளுக்கு வந்து தெரிய வருது. ஸோ எல்லா ஃபைல்ஸும் இப்போ ரிமோட்லேருந்து நம்மளுடைய லோக்கலுக்கு வந்து சிங்க்ரனைஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபைல்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாமே சிங்க்ரனைஸ் ஆகிடுச்சு. ஸோ இல்லை செகண்ட் இல்லை ETC. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸும் நம்மளுடைய லோக்கல் ETC ஃபோல்டரில் வந்து சேவ் இருக்குது. ஸோ ETC ஃபைல்ஸில் முக்கியமாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது வந்து மெயின் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறதுக்கு. ஸோ LSFNL asset.conf உங்களுக்கே தெரியும், SSH கான்ஃபிக் இருக்குது, SSD. ஸோ அதெல்லாம் முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் SSH ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். ஸோ அதே மாதிரி அது சம்மந்தப்பட்ட எல்லாமே வேறு கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் resort.conf. ஸோ முக்கியமானது வந்து இந்த சர்வீஸோடைய அதாவது rsync சர்வீஸோடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல். ஸோ அது வந்து இங்கே இருக்குது.
rsync d அப்புறம் rsync d.conf. ஸோ இது வந்து நம்ம வந்து கேட் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்காங்க. ஸோ rsync d.conf. ஸோ இங்கே வந்து நம்மளால் பார்க்க முடியுது என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ போர்ட் வந்து 8730, அப்புறம் லாகிங் ஃபார்மேட், அப்புறம் எந்தெந்த ஃபோல்டர்ஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆகணும் rsync சர்வீஸ்க்கு. இங்கே வந்து பின் வந்து ஹோஸ்ட் அலோ, அது மட்டும் இல்லாமல் எந்த ஹோஸ்ட்லேருந்து நம்ம வந்து அக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கான். முக்கியமானது வந்து இடிசியில் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு இருக்குது. அதனால தான் நம்ம வந்து லிஸ்ட் ஒன்லி ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது தான் இடிசி வந்து டிஸ்பிளே ஆகலை. ஆனால் இந்த பர்டிகுலர் லிப்க்கு lib64 இடிசியை தவிர எல்லாத்துக்கும் அவன் வந்து இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணல. ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து ஹிடனில் இருந்துச்சு. ஸோ முக்கியமாக இன்னொரு விஷயம் வந்து இடிசி வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. இன்னொரு முக்கியமான ஃபோல்டர் வந்து ஹோம் ராய். ஸோ இதோடைய பார்த்தீங்கன்னா ஹோம் ராய். ஸோ ராய் அப்படின்னு ஒரு யூசர் இருக்கான்னு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரீட் ஒன்லி இஸ் ஈக்குவல் டு நோ. ரீட் ஒன்லி இஸ் ஈக்குவல் டு நோ. ஆனால் நம்ம வந்து அந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்கு ரைட் ஆக்சஸ் கூட இருக்குன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் ரீட் ஒன்லி இஸ் ஈக்குவல் டு எஸ்ன்னு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரைட் ஆக்சஸ் இருந்திருக்காது. அப்புறமா ஆப் யூசர்ஸ் ஃபைல் வந்து ராய். அது மட்டும் இல்லாமல் சீக்ரெட்ஸ் ஃபைலில் தான் எப்போவுமே பாஸ்வேர்டு வந்து ஸ்டோர் ஆகிருக்கும், இடிசி rsync d.secrets. ஆனால் முக்கியமாக நான் வந்து எல்எஸ்ஐ பண்ணல அந்த பர்டிகுலர் ஃபைலில் வந்து நான் சிங்க்ரனைஸ் ஆயிருக்கா இல்லைன்னு பார்க்கும்போது #secrets பார்த்தீங்கன்னா நோ சர்ச் ஃபைலாக டைரக்டரியில் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இடிசிக்குள்ளே தான் இருக்கோம். அண்ட் rsync d.secrets வந்து ஆக்சுவலாக சிங்க்ரனைஸ் ஆயிருக்கணும், ஆனால் அது ஆகலை. அது ஏன்னா அந்த பர்டிகுலர் ஃபைலுக்கு வந்து பெர்மிஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுருப்பாங்க. மேபி வரும் ரூட் யூசர்ஸ் மட்டும்தான் அது வந்து ரீடபுளாக இருக்கலாம். ஸோ அதனால தான் அது வந்து சிங்க்ரனைஸ் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி லிஸ்ட் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால நம்மளால் வந்து லிஸ்ட் பண்ண முடியல. ஸோ நம்மளுக்கு வந்து யூசர் வந்து தெரிஞ்சு போச்சு. அந்த பர்டிகுலர் யூசருக்கு அத்தன்டிகேஷன் மூலியமாக தான் அந்த பர்டிகுலர் ஃபோல்டரை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ நம்ம வந்து அந்த பர்டிகுலர் ஃபைலை வந்து சிங்க்ரனைஸ் பண்ண பார்க்கலாம். ஸோ rsync சேம், நான் வந்து சேம் லிஸ்ட் ஒன்லி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒரு பர்டிகுலர் யூஸரை நம்ம வந்து லாகின் பண்ணோம்னா ராய் அப்படின்னு யூஸ் பண்ணோம். அந்த பர்டிகுலர் யூஸரை வந்து இங்கே மென்ஷன் பண்ணோம் ஜஸ்ட் லைக் HTTP நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுறோம் யூசர் நேம் பாஸ்வேர்டு அதுக்கு முன்னாடி. அப்புறமா அந்த பர்டிகுலர் பாத் வந்து ஹோம் ராய் அப்படின்னு கான்ஃபிக் ஃபைலில் இருந்துச்சு. ஸோ நான் வந்து அந்த ஹோம் ராய் அப்படிங்கிற ஃபைலை நான் வந்து சிங்க்ரனைஸ் பண்ண போகிறேன், ஹோம் ராய். ஆனால் இங்கே நான் வந்து ஜஸ்ட் லிஸ்ட் ஒன்லி ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் we are going to list. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பாஸ்வேர்டு கேட்குது. ஏன்னா பாஸ்வேர்டு வந்து rsync d.secrets அப்படிங்கிற ஃபைலில் வந்து இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு பாஸ்வேர்டே நம்மளுக்கு வந்து தெரியல. ஒரே ஒரு பாஸ்வேர்டு தான் நம்மளுக்கு வந்து தெரியும், அதுவும் அந்த வெப்சைட்டில் ரேண்டம் ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் சிம்பிளாக ஏதோ ஒரு பாஸ்வேர்டு ஒன்று டைப் பண்ணியிருக்கேன். பாஸ்வேர்டு அப்படின்னா auth field அப்படின்னு வருது ஆன் மாடியூல் ஹோம் ராய். ஸோ ஆக்சுவலாக எல்லாம் இந்த பர்டிகுலர் சர்வீஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்குன்னு நான் ரொம்ப கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தேன், எதுவும் எனக்கு வந்து கிடைக்கல. ஸோ கடைசியாக இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து ப்ரூட் ஃபோர்சிங் ஆப்ஷன் தான். ஸோ இதை வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு சிம்பிள் ஸ்கிரிப்ட் வந்து எழுதியிருந்தேன். ஸோ அது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ vim script.sh இல்லை brute.sh. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் பேஷ் ஸ்கிரிப்ட் இது. ஸோ bin bash இது வந்து என்ன வந்து இப்போ நான் வந்து சொல்கிறேன். ஸோ while read password do echo tracking done. ஸோ இதுக்கு வந்து நான் ஜானுடைய பாஸ்வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ யூசர் ஷேர் ஓவர் லிஸ்ட் rock.txt. ஸோ நான் வந்து 1 by 1 rock.txt வந்து நான் வந்து ட்ராக் பண்ண போகிறேன். ஸோ எப்போ trying password $password. இன்னும் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வேரியபிள் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். rsync password is equal to $password. ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து ப்ராம்ப்ட் வந்து கிடைக்காது. பை டிஃபால்ட் rsync வந்து rsync password அப்படிங்கிற வேரியபிள் ஏதாச்சும் பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா அதை வந்து யூஸ் பண்ணிப்போம். ஸோ இது வந்து ப்ராம்ப்டே வராது நம்மளுக்கு. ஸோ அதனால தான் அந்த பர்டிகுலர் வேரியபிள் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். ரொம்ப டீட்டெயில்ஸ் என்ன தெரியும், ஆனால் rsync உடைய டாக்குமெண்டேஷன் பாருங்கள். ஸோ நான் வந்து rsync வந்து யூஸ் பண்ண போகிறேன்.
ஸோ rsync list only rsync protocol right at அந்த IPv6 மறந்துட்டேன், அதை காப்பி பண்ணிக்கலாம். rsync list only home right. So vim brute okay home run. So இங்க நான் ஒரு if condition போடுறேன். So if அதாவது previous status not equal to 5, அதாவது எரர் ஆயிடுச்சுன்னா நமக்கு அந்த ஸ்டேட்டஸ் கோட் 5 அப்படின்னு வரும். So then இப்போ password is password. ஸோ பாஸ்வேர்ட் கண்டுபிடிச்சாச்சு, நான் எக்ஸிட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸிட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் F5 முடியும். ஸோ F5. ஸோ ஸ்கிரிப்ட் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே நான் ஏன் ஸ்டேட்டஸ் கோட் 5 யூஸ் பண்ணியிருக்கேன்னா, இப்போ நான் ஒரு தப்பான பாஸ்வேர்டு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். எனக்கு பாஸ்வேர்ட் வேணும்னு தெரியல. ஸோ எக்ஸ்போர்ட் rsync பாஸ்வேர்ட் இஸ் ஈக்குவல் டு ஏதோ ஒரு பாஸ்வேர்ட் ஆர் ப்ளீஸ் சப். ஸோ இப்போ நான் சேம் கமெண்ட் ரன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர் ஃபெயில்ட் ஆன் மாடியூல் அப்படின்னு என்னை ப்ராம்ப்ட் பண்ணல, ஏன்னா நான் அந்த பர்டிகுலர் வேரியபிள் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பாஸ்வேர்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பாஸ்வேர்டு ஆட்டோமேட்டிக்காக சென்ட் பண்ணியிருக்கேன் rsync டூல் ஸோ இதை தான் நான் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எப்போ $? ஸோ இந்த கமெண்ட் இந்த கமெண்ட்னு சொல்கிறது வரல, இது ஒரு ஷெல் வேரியபிள், ஸ்பெஷல் ஷெல் வேரியபிள் இது. ஸோ $? கொடுத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கமெண்டோடைய அவுட்புட் நம்மளுக்கு தெரியும். அதாவது ப்ரீவியஸ் கமெண்டோடைய எக்ஸிட் ஸ்டேட்டஸ் கோட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பாஸ்வேர்டு தப்பாக இருக்குது. ஸோ எக்ஸிட் ஸ்டேட்டஸ் 5. ஸோ பொதுவாக நான்-0 வேல்யூஸ் எக்ஸிட் ஸ்டேட்டஸ் கோட் ஃபெயிலியர் அப்படின்னு டினோட் பண்ணோம். சப்போஸ் ப்ரீவியஸ் கமெண்ட் சக்ஸஸ் ஆச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எக்கோ ப்ளீஸ் சப். ஸோ இப்போ நான் சேம் கமெண்ட் ரன் பண்ணேன்னா 0, ஏன்னா ப்ரீவியஸ் கமெண்டில் எந்த ஒரு எரரும் நடக்கல. ஸோ அதனால 0 பிரிண்ட் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ப்ரூட் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ chmod +x brute sync help. ஏதோ ப்ராப்ளம் வந்திருக்கு, ஆனால் பாஸ்வேர்டு கம்ப்யூட்டர் அப்படின்னு கிராக் ஆகிருக்கு. ப்ராப்ளம் இருக்குன்னு பார்க்கலாம். சிங்க் யூஸ் பண்ணியிருக்கேன், rsync இது ஆக்சுவலாக. ஸோ rsync. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எரர் கோட் 5 வரல, 0 வந்திருக்கு. ஸோ அதனால பாஸ்வேர்டு கரெக்டாக கம்ப்யூட்டர் அப்படின்னு எடுத்து, ஸோ கம்ப்யூட்டர் தான் பாஸ்வேர்டு. ஸோ இப்போ நம்ம அந்த பாஸ்வேர்டு யூஸ் பண்ணலாம். ஸோ rsync எக்ஸ்போர்ட் கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டர் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா SS டைரக்டரி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 டைரக்டரி இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஜஸ்ட் லிஸ்ட் ஒன்லி மட்டும் தான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அதை சிங்க்ரனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய லோக்கல் ஃபோல்டரில் ஹோம் ராய் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ சிங்க்ரனைஸ் பண்ணுறதுக்கு ஏ ஆப்ஷன், வி ஏன்னா வரும்போதாக இருக்கும், கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ ஏ யூஸ் பண்ணுறேன். சிங்க்ரனைஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சிங்க்ரனைஸ் ஆகிடுச்சு. ஸோ சிடி ஹோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைல்ஸும் இருக்குது. ஸோ user.txt கேட்டுச்சாச்சு. ஸோ மெயின் .sh. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு SH கீயை ஜென்ரேட் பண்ணி ஆத்தரைஸ் கீஸில் சேவ் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் ஆப்ரேட் பண்ணி வச்சிடலாம் இங்கேருந்து. அப்புறம் நம்ம ஈஸியாக SH ஆக்சஸ் எடுக்கலாம். ஸோ அதுக்கு நான் SH keys ஜென்ரேட் பண்ணேன். SH key identity RSA. ஸோ நான் கரண்ட் டைரக்டரியில் ஐடி RSA ஜென்ரேட் பண்ணோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஐடி RSA சாரி இங்கே காப்பி பண்ணிட்டான். லெட் மீ மூவ்
ஏன்னா கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏன்னா சிங்க்ரனைஸ் பண்ணும்போது அதுவும் சேர்ந்து சிங்க்ரனைஸ் ஆகிடும். ஸோ ஹோம் ட்ராய்க்கு வெளியே ஐடியாஸே இருக்குது. ஸோ இதை வந்து ஆத்தரைஸ்ட் கீஸில் வந்து அப்லோட் பண்ணோம். ஸோ ஆத்தரைஸ்ட் கீஸ் ஹோம் ட்ராய் .sh ஆத்தரைஸ்ட் கீஸ். ஸோ நம்ம பப்ளிக் கீயை அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சிங்க்ரனைஸ் பண்ணோம். இங்கேருந்து நம்ம வந்து சர்வருக்கு வந்து புஷ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து சேம் கமெண்ட் rsync லிஸ்ட் ஒன்லிக்கு பதில் நம்ம வந்து ஏ ஆப்ஷன் யூஸ் பண்ணோம். ஏ சிங்க் பண்ணும்போது நம்ம வந்து லெஃப்ட் சைடில் வந்து நம்மளுடைய லோக்கல் ஃபைலில் வந்து இருக்கணும். அப்புறமா ரைட் சைடில் வந்து ரிமோட் ஃபைல் இருக்கணும். ஆனால் நம்ம வந்து சர்வரில் இருந்து சிங்க் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் வந்து இந்த ரிமோட் ஃபைலுடைய பாத் இருக்கணும். அப்புறமா ரைட் சைடில் வந்து ஹோம் ஃபைல் இருக்கணும். ஸோ நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணோம். நம்ம சைட்லேருந்து மேலே அனுப்பணும். ஸோ வர்போஸ் அவுட்புட் பார்த்துருந்தா கிளியராக தெரிஞ்சிருக்கோம் என்ன இருப்பாங்க. ஸோ வி பார்த்தோம்னா நமக்கு தெரியும் இந்த பர்டிகுலர் ஃபைல் வந்து அப்லோட் ஆகிருக்குன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா சென்டிங் இன்க்ரிமெண்டல் ஃபைல் லிஸ்ட் அப்படின்னு இருக்குது. ஆக்சுவலாக அப்லோட் ஆகிறது தெரியும். நான் வர்போஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணல. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து அப்லோட் ஆகிடுச்சு. ஒரு நம்பிக்கையில் நம்ம வந்து டைரெக்டாக SSH லாகின் வந்துடலாம். ஸோ chmod 400 IDRS. ஏன்னா பர்மிஷன்ஸ் ஏதாச்சும் லாகின் பண்ணும்போது. ஸோ SSH IDRS Roy at 10.10.156. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து SSH லாகின் வந்து எடுத்தாச்சு ராய் மிஷினில். ஸோ கிளியர். ஸோ என்ன பார்த்தோம்னா சேம் நம்மளுடைய லோக்கல் மிஷினில் என்ன பார்த்தோமோ அதே தான் இருக்குது. ஸோ SSH கீஸ் நம்ம ஆட் பண்ணது இங்கே இருக்குது. முக்கியமான ஒரு ஃபைல் வந்து to.xml. ஸோ to.xml என்ன பார்ப்போம். ஸோ லெஸ் to.xml. ஸோ இப்போ வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மேங்கோ தேவைப்படாது. ஸோ FTP1 தேவையில்லை. ஸோ நோட்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டூடில் வந்து இது ஒரு XML ஃபைல். அவன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கான் சில செக்லிஸ்ட் மாதிரி என்னென்ன பண்ணணும்னு. ஸோ அது வந்து அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டா நான் வந்து டன் வந்து எஸ்ன்னு இருக்கும், இல்லைனா நோன்னு இருக்கும். அதாவது அந்த பர்டிகுலர் வேலையை வந்து அவன் இன்னும் முடியல. ஆக்சுவலாக அது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருந்தால் கொஞ்சம் கிளியராக இருக்கும். பட் ஸ்டில் நான் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ பூட்ஸ்ட்ராப் தீம் வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ அது வந்து எஸ். டெம்பரரி ஹோம் பேஜ் வந்து அது வந்து எஸ் கொடுத்துருக்கான். ஆட் மோர் கண்டென்ட்ஸ் டு ஹோம் பேஜ் அதுக்கு வந்து நோ கண்டென்ட்ஸ் தான் வந்து ஆட் பண்ணல. ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ஆஃப் மொபைல் ஆப்ஸ் அதுவும் ஆட் பண்ணல. ஆப் ஸ்டோர் லிங்க்ஸ் ஃபார் மொபைல் ஆப்ஸ் அதுவும் இல்லை. ஏன்னா வெப்பேஜில் வந்து மொபைல் ஆப்ஸை பற்றி ரொம்ப டிஸ்கஸ் பண்ணியிருக்கான். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து டைட்டில் வந்து சர்வர். ஸோ சர்வர் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் செக்லிஸ்ட் வந்து எங்கே இருக்கு. ஸோ அந்த HTTP சர்வர் வந்து யூஸ் பண்ணணும். டிசைட் ஆப்பாச்சி ஒரு என்ஜினிக்ஸ் இருக்குது, எஸ்ன்னு இருக்குது. ஏன்னா அவன் வந்து என்ஜினிக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கான். Nmap ஸ்கேனை வச்சு நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ இன்ஸ்டால் சர்வர் இதுவும் எஸ். நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணதால் தான் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது. கான்ஃபிகர் சர்வர் டு சேவ் ஸ்டாட்டிக் பேஜஸ். ஆமாம், அந்த பர்டிகுலர் பேஜ் வந்து ஸ்டாட்டிக் பேஜ் தான், டைனாமிக்காக ஒன்றுமே இல்லாங்க. அப்புறம் ஹோம் பேஜ் வந்து www.html. ஸோ வெப்பேஜ் வந்து www.html கன்சிடர் வருது. அப்புறம் அது ஸ்டாட்டிக் பேஜ். ஸோ அதனால நம்ம அதோடைய ஃபோக்கஸ் வந்து வச்சுக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து டெஸ்டிங் வந்து ஒன்றுமே பண்ணலாம். அந்த பர்டிகுலர் சர்வராக இருக்கட்டும், வெப்சைட்டாக இருக்கட்டும். லெட்ஸ் என்கிரிப்டோட HTTPS யூஸ் பண்ணணுன்ட்டு இருக்கான். ஆனால் அது வந்து அந்த வேலையை முடியல. ஸோ மானிட்டரிங்கும் பண்ணணுன்னு இருக்குது, அதுவும் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெட்வொர்க் செக்ஷனு. நெட்வொர்க் செக்ஷனில் IPv6 கனெக்டிவிட்டி வந்து டெஸ்ட் பண்ணோம். ஸோ அது வந்து டெஸ்ட் பண்ணிட்டான் அப்படின்னு எஸ்ன்னு இருக்கேன். IPv6 டேபிள்ஸ் ரூல்ஸ் வந்து போடணும். ஸோ அவங்க போடல. IPv6 ரூல் போடாதனால தான் நம்ம வந்து rsync வழியாக IPv6 வச்சு நம்மளால் சிங்க்ரனைஸ் பண்ண முடியுது. மேபி அவன் வந்து ரூல்ஸ் போட்டிருந்தா IPv6க்கு கான்ஃபிகரேஷன் டேபிள்ஸ், அதாவது IP டேபிள்ஸ் வச்சு IPv6க்கு தேவையான ரூல்ஸ் போட்டிருந்தா இந்த மாதிரி சிங்க்ரனைஸே பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதுதான் மிஸ்கான்ஃபிகரேஷனுங்க. அப்புறம் செக்
for IPv4 specific service configuration அதுவும் அவன் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து FTP server, decide pure FTP or pro FTP. ஸோ pro FTP அவன் யூஸ் பண்ணியிருக்கான். Nmap ஸ்கேனர் வச்சு நான் வந்து பார்த்தோம். இன்ஸ்டால் சர்வர் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டான். கான்ஃபிகர் சர்வர் எல்லாத்தையும் கான்ஃபிகர் பண்ணிட்டான். ஆட் authentication module for Zetta, ஆமாம் அதுக்கும் ஆட் பண்ணியிருக்கான். ஏன்னா அது வச்சு யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சு தான் நம்ம லாகின் பண்ணோம். சேம் டெஸ்டிங்கும் மானிட்டரிங்கும் வந்து பண்ணல. நெக்ஸ்ட் வந்து rsync server. ஸோ rsync server வந்து ரீவொர்க் rsync d.config because of security incident. ஆக்சுவலாக அந்த செக்யூரிட்டி இன்சிடென்ட் தான் அந்த ஹோம் ராய். ஸோ ஹோம் ராய்க்கு வந்து அவன் ரீட் ஒன்லி ரைட் ஒன்லி ஆக்சஸ் வந்து சரியாக அவன் வந்து ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ அதனால தான் வந்து ரீவொர்க் rsync d.conf அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கான். ஸோ அந்த வேலையை அவன் வந்து முடிக்கல. சப்போஸ் அவன் முடிச்சிருந்தா அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் ஆகிருக்காது, நம்மளால் ஆக்சஸ் பண்ணியிருக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரீஎனேபிள் etc syncing ஃபார் க்ளவுட் சர்வர் டு ஒர்க் ப்ராப்பர்லி அகைன். ஸோ அதுவும் அவன் வந்து பண்ணல. சிங்கிங் வந்து அவன் வந்து ப்ராப்பராக பண்ணல etc. ஸோ நெக்ஸ்ட் வந்து மூவ் டாட் ஃபைல் சிங்க் ஃப்ரம் rsync டு git. ஸோ டாட் ஃபைல் சிங்க், ஸோ இது வந்து கிட் ஃபைல்ஸ் வந்து எப்போவுமே டாட் கிட்டில் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சப்போஸ் கிட் டைரக்டரியில் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்து இருக்கும். லாக்ஸ் வச்சு பார்க்கலாம். நம்ம வந்து க்ளோன் பண்ணி ஏதாச்சும் ஒரு ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் பண்ண நான் பார்க்கலாம். இவனா நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அந்த பர்டிகுலர் கான்ஃபிக் ஃபைலுக்கு அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். Syslog config. இது வந்து நம்ம நோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து Syslog server. ஸோ Syslog server நான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். Syslog decide server Syslog versus rsync. ஸோ உங்களுக்கு Syslogகும் rsync பற்றி தெரியலன்னா நீங்கள் அதோடைய மேன் பேஜஸ் அப்புறம் பிளாக்ஸ் வந்து பாருங்கள். ஸோ அவன் வந்து rsync வந்து யூஸ் பண்ணியிருக்கான். இப்போ நம்ம அப்புறமா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டால் சர்வர் அவன் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கான். rsync வந்து யூஸ் பண்ணியிருக்கான். கான்ஃபிகர் பண்ணியிருக்கான். செக் போஸ்ட்கிரஸ் லாக் ஃபார் எரர்ஸ் ஆஃப்டர் கான்ஃபிகரேஷன். ஆக்சுவலாக போஸ்ட்கிரஸில் வந்து லாக்ஸை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இது வந்து ஏன்னா போஸ்ட்கிரஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக்ஸை வந்து டேட்டா பேஸ்க்கு வந்து புஷ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து காட்டுறேன் என்ன பண்ணுறேன்னு. அப்புறம் நான் வேறு என்ன பண்ணியிருக்கேன், prototype test db push to syslog events. ஸோ இத்தையும் அவன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கான். ஸோ இங்கே தான் அவன் டேட்டா பேஸ் மூலயமா லாக் மெசேஜஸ் வந்து டேபிள், அதாவது டேட்டா பேஸ் டேபிள் அவனை வந்து ஸ்டோர் பண்ணோம். ஸோ அதை தான் வந்து இங்கே வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கான். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெஸ்டிங் இருக்குது. டெஸ்டிங் அவன் வந்து ஒன்றுமே பண்ணதில்லை. ரீவொர்க்கும் பண்ணல. ரீவொர்க் ஆஃப் சிஸ்லம் கான்ஃபிகரேஷன் டு புஷ் ஆல் ஈவென்ட்ஸ் டு டிபி. ஸோ கான்ஃபிகரேஷன் அவன் ரீவொர்க் பண்ணல. ஃபைண்ட் த ரைட் GUI ஃபார் ஸ்டாக் DB access. ஸோ இதுதான் வந்து இந்த லாக்ஸை வந்து வியூ பண்ணுறதுக்கு GUI வேணும் அப்படின்றது அதுவும் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி வழியாக லிங்க்ஸ் ஆர் ரெமிடியேட் ஃபைண்டிங்ஸ். ஸோ லினக்ஸ் வந்து ஆக்சுவலாக ஒரு நெசஸ் மாதிரி ஒரு ஸ்கேனர் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் லினக்ஸ் பண்ணலாம். ஸோ சேஞ்ச் ஷேர்டு பாஸ்வேர்ட் ஸ்கீம் அப்படின்னு இருக்கு. ஸோ ஷேர்டு பாஸ்வேர்ட் ஸ்கீம்னா ஆக்சுவலாக ஒரு யூசர், ஃபார் எக்ஸாம்பிள் ராய்க்குன்னு ஒரு பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ இதே பாஸ்வேர்ட் தான் வேறு ஏதாச்சும் ஒரு யூசர், மேபி யூசர் 2, அவன் வந்து சேம் பாஸ்வேர்ட் வந்து யூஸ் பண்ணுவான். ஸோ இப்போ வந்து ஷேர் பாஸ்வேர்ட் ஸ்கீம்னு சொல்கிறான், ஷேர் பாஸ்வேர்ட் பாலிசி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்கான். ஸோ அப்படின்னா மேட்டர் என்னன்னா, இவங்களுடைய இந்த பர்டிகுலர் மிஷினில் ஷேர்டு பாஸ்வேர்ட் பாலிசி வந்து இருக்குது. ஸோ ராய்க்கு வந்து இந்த பாஸ்வேர்டு இருக்குன்னா வேறு யாருக்குன்னா இந்த வந்து பாஸ்வேர்டு வந்து இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பாஸ்வேர்டோட ஃபார்மேட் கூட தெரிய வருது. ஸோ அந்த பாஸ்வேர்ட் ஃபார்மேட் வந்து சீக்ரெட் அப்படின்னு ஆரம்பிக்குது. லெஸ் தென் சீக்ரெட், கிரேட்டர் தென் அட் பர்டிகுலர் யூசர் ஐடி. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பாஸ்வேர்ட் கிடைச்சிச்சானா நம்ம வந்து வேறு யூசர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ செட். ஸோ போதுமான அளவுக்கு நம்ம வந்து கலெக்ட் பண்ணியாச்சு இந்த பர்டிகுலர் tool.xml. ஸோ ஆக்சுவலாக நிறைய எனுமெரேஷன் ரன் பண்ணி பார்த்தேன் இந்த லினக்ஸ் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன். அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் Nmap பண்ணி இந்த பர்டிகுலர் கர்னல் வெர்ஷனுக்கு ஏதாச்சும் காமன் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கான், ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் ஏதாச்சும் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கான்னு எந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பர்ட்டும் இல்லை.
அது மட்டும் வந்து ஒரு பஸ்டர் ரிலீஸ் இது. ஸோ இடிசி ஹேஷ்டிக் ரிலீஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெபியன் லினக்ஸ் பஸ்டர். ஸோ உபுண்டுவில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கு, ஜெஸ்ஸி, ஜெனியல் அந்த மாதிரி. ஸோ பஸ்டர். ஸோ இதுக்கு எந்த ஒரு ப்ரிவிலேஜ் எக்ஸ்கிரிப்ஷன் ஸ்கிரிப்டும் இல்லை. ஸோ எதுவுமே ஒர்க் ஆகல. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் மிஸ்கான்ஃபிகரேஷனை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஒன் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் rsync d.config. ஸோ இதில் வந்து கிட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம வந்து அதை வந்து சர்ச் பண்ணலாம், கிட் டைரக்டரி எந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் இருக்கான்னு. ஸோ ஃபைண்ட் நேம் வந்து .git. ஸோ இது வந்து ஆக்சுவலாக டைரக்டரி. ஸோ டைப் இஸ் ஈக்குவல் டு டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைலில் நான் டைப் இஸ் ஈக்குவல் டு F1 கொடுக்கணும். ஸோ டைப் இஸ் ஈக்குவல் டு டி. ஸோ நிறைய மெசேஜஸ் வரும். நான் வந்து டெவனலுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா QFTBDயில் இருக்குது, என்ஜினிக்ஸில் இருக்குது, அப்புறம் rsyslog.dலையும் இருக்குது. ஸோ rsyslogல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ rsyslog.d rsyslog.d. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா pgsql.config இருக்குது. ஸோ நீங்கள் PostgreSQL யூஸ் பண்ணியிருந்தா pgsql.config என்ன உங்களுக்கே தெரியும். ஸோ இங்கே வந்து கான்ஃபிகரேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து இதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோட பர்மிஷன்ஸ் வந்து ரூட் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆனால் இங்கே வந்து கிட் டைரக்டரி இருக்குது. ஸோ கிட்டை யூஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபைலை வந்து நம்ம வந்து வேறு இடத்துல க்ளோன் பண்ணிவிட்டோம்னா நம்ம வந்து அந்த பர்டிகுலர் ஃபைலை வந்து ஆக்சஸ் பண்ணலாம். சப்போஸ் நம்மளுக்கு க்ளோன் பண்ண முடியலன்னா நம்ம வந்து கிட் லாக் வந்து பார்க்கலாம், என்ன பண்ணியிருக்கான். ஸோ ஃபஸ்ட் வந்து இனிஷியல் ரிவிஷன் அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறமா ஆடிங் டெம்ப்ளேட் ஃபார் மேனுவல். அதாவது இந்த பர்டிகுலர் ஃபைலில் 2 கிட் ஈவெண்ட்ஸ் வந்து இருக்கு. ஒன்று இனிஷியல் ரிவிஷன், அப்புறம் இன்னொன்று வந்து அந்த பர்டிகுலர் ஃபைலை வந்து ஆட் பண்ணியிருக்கான். ஸோ நம்ம வந்து டெம்புக்கு போகலாம். ஸோ இங்கே வந்து நான் வந்து கிட் க்ளோன் பண்ண போகிறேன். ஸோ கிட் க்ளோன் etc rsync d. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா cloning into rsyslog.d. ஸோ cd rsyslog.d. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா pgsql.config வந்து இப்போ வந்து ராய் யூசர் பர்மிஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரீட் ரைட் ஆக்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா இப்போ வந்து நான் வந்து க்ளோன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால ஸோ இப்போ நான் வந்து கேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ pgsql.config. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைப், சர்வர், யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாமே இருக்குது. ஆனால் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து local 7.info ஆக்ஷன். ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு புரியலன்னா சிம்பிளாக வந்து சொல்கிறேன். நம்ம வந்து யூனிக்ஸில் வந்து நிறைய லாகிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து இருக்கும். உங்களுக்கே தெரியும், எல்லா அப்ளிகேஷன் லாக்ஸும் வேர் லாகில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த வேர் லாக்ஸை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு rsyslog அப்படின்ற டூலை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஒரு ரிமோட் சர்வருக்கு இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் டேட்டா பேஸ் எங்கேயாச்சும் ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனுக்கு நம்ம வந்து லாக்ஸ் வந்து புஷ் பண்ணி ஸ்டோர் பண்ணலாம். ஸோ வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் லாகிங் இருக்குது. ஸோ இந்த லெவல்ஸ் வந்து லோக்கல் 0 to லோக்கல் 7 மட்டும் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து லோக்கல் 7.information லாக்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு லோக்கல் 0 என்னென்னா, லோக்கல் 1 என்னென்னா, 2, 3, ஸோ இதெல்லாம் என்னென்னா மேன் பேஜில் கொடுப்பாங்க, ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். ஆனால் லோக்கல் 7.info அப்படிங்கிற பர்டிகுலர் லாகிங் மெசேஜஸை வந்து நம்ம வந்து டேட்டா பேஸில் வந்து சேவ் பண்ண போகிறோம். ஸோ அதை நான் வந்து இங்கே வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். லோக்கல் 7.info இன்ஃபர்மேஷன் லாக்ஸ் ஆக்ஷன் பண்ணணும். இந்த பர்டிகுலர் ஆக்ஷன் வந்து எடுக்கணும். ஸோ டைப் வந்து OMPGSQL. ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணுறதுக்கு OMPGSQL அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்டென்ஷன் PostgreSQL இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து தேவை டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ எப்படி பைத்தனில் வந்து MySQL கனெக்ட் பண்ணோன்னா நீங்கள் PyMySQL யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதே மாதிரி போஸ்ட்கிரஸில் வந்து இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணுறதுக்கு OMPGSQL வந்து வேணும். ஸோ சர்வர் யூசர் நேம் பாஸ்வேர்டு. ஸோ இதை வச்சு இந்த டெம்ப்ளேட்டுக்கு கால் பண்ணுறோம். வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதை நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் இஸ் ஈக்குவல் டு SQL Syslog. இந்த Syslog டெம்ப்ளேட்டை வந்து இங்கே வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க.
ஸோ இந்த பர்டிகுலர் ஆக்ஷன் பண்ணி இந்த பர்டிகுலர் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட்க்கு நேம் வந்து SQL Syslog. ஸோ இது வந்து ஜஸ்ட் லைக் ஃபங்க்ஷன் கால், ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் நம்ம வந்து எப்படி கால் பண்ணுறோம் அதே மாதிரி தான். ஸோ டைப் வந்து லிஸ்ட்டு option.sql is equal to on, ஏன்னா நம்ம வந்து SQL மெசேஜஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ முக்கியமாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு இன்சர்ட் இன்டு Syslog லைன்ஸ். ஸோ Syslog லைன்ஸ் அப்படிங்கிற டேபிளில் வந்து நம்ம வந்து 2 வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து மெசேஜ், இன்னொன்று வந்து டிவைஸ் ரிப்போர்ட்டட் டைம். ஸோ 2 வேல்யூஸை நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். அந்த வேல்யூஸ் எங்கேருந்து எடுப்போம்னா local7.info. ஸோ இந்த இன்ஃபோ வந்து எங்கே ஸ்டோர் இருக்குன்னா வேர் லாக் PostgreSQL வந்து ஸ்டோர் இருக்கும். ஸோ அங்கே என்னென்ன லாக்ஸ் ஜென்ரேட் ஆகுதோ அந்த லாக்ஸ் எல்லாம் இந்த பர்டிகுலர் Syslog லைன்ஸ் அப்படிங்கிற டேபிள் வந்து ஸ்டோர் ஆகும். சப்போஸ் எந்த ஒரு மெசேஜும் எந்த ஒரு லாகுமே இல்லைன்னா பை டிஃபால்ட்டாக கான்ஸ்டன்ட்டோடைய வேல்யூஸ் வந்து இது வந்து இன்சர்ட் ஆகும். ஸோ பை டிஃபால்ட்டாக சர்வர்ஸை வந்து நல்லா கான்ஃபிகர் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா இந்த PostgreSQL வந்து இந்த சர்வீஸ் வந்து PostgreSQL யூஸராக ரன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் pxox வந்து நான் ஏற்கனவே ரன் பண்ணி பார்த்தேன் எந்தெந்த யூஸரை வந்து ரூட் பர்மிஷனில் ரன் ஆகுதுன்னு. மெயினான ஒரு ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் ஸ்டெப் இது, எந்த ப்ராசஸ் வந்து எந்த பர்டிகுலர் யூஸரில் ரன் ஆகிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வெறும் 5 அவுட்புட் தான் வந்துருக்கு. ஸோ இவங்க வந்து ஏதோ ஒரு மெக்கானிசம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ப்ராசஸோடைய டீட்டெயில் அவுட்புட் வந்து தெரியக்கூடாதுன்னு. ஸோ நான் வந்து ஒரு அசம்ஷனில் தான் கன்சிடர் பண்ணியிருக்கேன் இந்த பர்டிகுலர் லாகிங் வந்து ரிமோட் Syslogக்கு ஒரு க்ரான் மூலியமாவோ இல்லை ஒரு ரெகுலர் இன்டர்வல்ஸில் Postgres யூஸர் வந்து ட்ரிகர் பண்ணுறாங்க, ஆர் மேபி ரூட் யூஸராக இதை வந்து ட்ரிகர் பண்ணுறாங்கன்னா மேபி நம்மளுக்கு வந்து ரூட் ஸ்கில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து முக்கியமான ஒரு லிங்க் வந்து நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். இதை வந்து எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு Postgres RCE. ஸோ இப்படி பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் லிங்க்ல அத்தன்டிகேட்டட் ஆர்பிட்ரரி கமாண்ட் எக்ஸிக்யூஷன் ஆன் PostgreSQL. ஸோ இந்த லிங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் ஆன் PostgreSQL 9.3ல வந்து லேட்டஸ்ட் மட்டும் இப்போ வந்து ஒர்க் ஆகுது. அதாவது எங்கேயாச்சும் ஒரு பர்டிகுலர் சர்வரில் PostgreSQL ரன் ஆச்சுன்னா இது வந்து ஆக்சுவலாக ஒர்க் ஆகும். ஸோ MySQL மூலிமா நம்ம வந்து RCE வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு வழி இருக்குது. நம்ம வந்து ஒரு சிஸ்டம் ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணுறோம். அந்த சிஸ்டம் ஃபங்க்ஷன் மூலிமா நம்ம வந்து RCE அதாவது ஷெல் கமாண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் PostgreSQLலையும் இருக்குது. மேட்டர் என்னன்னா இது வந்து ஒரு வல்னரபிலிட்டியும் இல்லை, இது வந்து ஒரு மிஸ்கான்ஃபிகரேஷனும் இல்லை, இது வந்து ஒரு ஃபீச்சர் PostgreSQLல. இப்போ எப்படி பைத்தனில் வந்து நம்மளுக்கு வந்து சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் OS.system இருக்குது, PHPயில் exec அப்புறம் ஷெல் exec இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம வந்து கோட் எக்ஸிக்யூஷன் இருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் PostgreSQLல ஃப்ரம் ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ஃப்ரம் ப்ரோக்ராமை வச்சு நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஷெல் கமாண்ட் வந்து இந்த பர்டிகுலர் இடத்துல வந்து கொடுத்தோம்னா அது வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அந்த பர்டிகுலர் அவுட்புட் வந்து காப்பி அப்படின்ற கமாண்ட் வச்சு இந்த பர்டிகுலர் டேபிள் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதை தான் அவங்க நீங்கள் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா சிம்பிளான 3 லைன்ஸ் தான். கிரியேட் டேபிள் கமாண்ட் exe. ஸோ இந்த கமாண்ட் exe வந்து ஒரு டெக்ஸ்ட் காலம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து காப்பி பண்ண போகிறோம். காப்பி கமாண்ட் exe ஃப்ரம் ப்ரோக்ராம் ஐடி. ஸோ ஐடி வந்து ரூட்டாக இருந்துச்சுன்னா ஸோ ரூட் வேல்யூ வந்து கமாண்ட் exe அப்படிங்கிற டேபிளில் கமாண்ட் அவுட்புட் அப்படிங்கிற காலமில் வந்து ரூட் அப்படின்னு ஸ்டோர் ஆகும். ஸோ இதே மாதிரி MySQLலையும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து இங்கே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம் வந்து இந்த எக்ஸிஸ்டிங் கொரியை வந்து நம்ம வந்து பிரேக் பண்ணணும். ஜஸ்ட் லைக் SQL இன்ஜெக்ஷன் வந்து நம்ம எப்படி பண்ணுறோம் அதே மாதிரி தான். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு லாகரை வந்து ட்ரிகர் பண்ணோம், ஒரு லாக் வந்து சென்ட் பண்ணோம். ஏன்னா அந்த லாகர்லேருந்து தான் இந்த பர்டிகுலர் டெம்ப்ளேட் வந்து ட்ரிகர் ஆகுது. ஸோ லாகர் வச்சு நம்மளே ஒரு கஸ்டம் லாக் வந்து சென்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து லாக் லெவல் 7.info வந்து அந்த பர்டிகுலர் கோடு வந்து எதிர்பார்க்குது. ஸோ நம்ம -p. ஸோ -p ஆன ப்ரியாரிட்டி நம்மளுடைய லாக் வந்து எந்த ப்ரியாரிட்டி போய் சேரணும். ஸோ நம்ம வந்து லோக்கல் 7.info ப்ரியாரிட்டிக்கு வந்து போகணும். ஸோ நான் வந்து இதுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு மெசேஜ் கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மெசேஜ், இன்னொன்று வந்து டைம்.
ஜஸ்ட் லைக் SQL injection நான் வந்து இங்கே ஏன் டாலர் சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு நான் வந்து ஏற்கனவே வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ் டிஃப்ரென்ஸ்னா நம்ம டாலர்ஸ் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஸோ அதை நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். நான் வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள் மெசேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாண்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுக்க போகிறேன். ஸோ இன்னொரு சிங்கிள் கோட்ஸ் கொடுக்க போகிறேன். ஏன்னா எக்ஸிஸ்டிங் மெசேஜ் பேராமீட்டர் நான் வந்து சிங்கிள் கோட்ஸ் மூலிமா நான் வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன் ஒரு கொரியை. அப்புறமா நான் வந்து அதாவது PostgreSQL நவ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த நவ் அப்படிங்கிற வேல்யூ வந்து டிவைஸ் போடுற டைம், அதாவது அதோடைய வேல்யூ வந்து இங்கே வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ அதனால் நவ் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த என்டையர் கொரியை நான் வந்து இங்கே வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன். அதனால இன்னொரு பேரண்டஸ், ஏன்னா இங்கே கடைசியில் அவன் க்ளோஸ் பண்ணுறான். அவன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நானே க்ளோஸ் பண்ணிவிட்டு செமிகோலன் கொடுக்குறேன். அதாவது இந்த பர்டிகுலர் கொரி வந்து எந்த ஒரு எரர் இல்லாமல் கம்ப்ளீட் ஆகிடும், எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இங்கே தான் நான் வந்து இந்த கொரியை பிரேக் பண்ணி என்னுடைய புது கொரியை வந்து இங்கே கொடுக்க போகிறேன். ஜஸ்ட் லைக் அந்த பிளாக்ல பட்டு மாதிரி காப்பி Syslog லைன்ஸ். இங்கே வந்து நான் வந்து புதுசாக டேபிள் கிரியேட் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. எனக்கு வந்து ஏற்கனவே தெரியும் Syslog லைன்ஸ் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கேன். ஸோ அதை நான் வந்து ரீயூஸ் பண்ணி போகிறேன். ஸோ ஜஸ்ட் லைக் என்னுடைய பேலோட வந்து கம்மியாக இருக்கும்ன்றதுக்காக. ஸோ Syslog லைன்ஸ் ஃப்ரம் ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம்குள்ளே நம்ம வந்து சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கணும்னு நான் உங்களுக்கு அந்த பிளாக் மூலியமாக காட்டியிருக்கேன். ஸோ இந்த சிங்கிள் கோட்ஸ் கொடுத்து நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தப்போ அது வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அதுக்கு நான் வந்து எஸ்கேப் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ எஸ்கேப் கொடுத்தப்போ ஒர்க் ஆகலை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எஸ்கேப், அப்புறம் இன்னொரு எஸ்கேப். ஸோ இப்படி கொடுத்தப்போ அது வந்து ஒர்க் ஆகலை. ஸோ நிறைய மணி நேரம் நான் வந்து கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தப்போ நான் வந்து $$ வந்து யூஸ் பண்ணலாம் இன்ஸ்டெட் ஆஃப் சிங்கிள் கோட்ஸ். ஸோ அதனால் $$ வந்து நான் வந்து இங்கே யூஸ் பண்ணுறேன். ஸோ $$ நான் வந்து எந்த ஒரு கமெண்ட் கொடுக்குறோமோ அது வந்து ஷெல் கமெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிங் கமெண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ பிங் -c என்னோட IP அட்ரஸ் வந்து பார்த்துக்கிறேன். கம்ப்ளீட் 10.14 to 45. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய கமெண்ட் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் இது முடிஞ்ச உடனே எத்தையும் டெர்மினேட் பண்ணிட்டு நான் ரெஸ்ட் ஆஃப் தி கமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஒரு சேஃப்டிக்காக நான் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கமெண்ட்ஸ், ஸோ இது வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ பிங் ஆகுதா இல்லையா நான் TCP டம்ப் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ TCP டம்ப் -9 10 நான் வந்து ICMPக்கு மட்டும் கேப்சர் பண்ணணும். ஸோ சப்போஸ் இது ஒர்க் ஆச்சுன்னா பிங் ரிக்வஸ்ட் அங்கே வரணும். பிங் ரிக்வஸ்ட் வரல. ஸோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ மறுபடியும் ரன் பண்ணலாம் இந்த கொரி. ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிடுறேன். ஸோ லாகர் -p local 7.4 $, ஒரு சிங்கிள் கோட்ஸ் பாண்ட் க்ளோஸ் நோ காப்பி Syslog லைன்ஸ் ஃப்ரம் ப்ரோக்ராம். இதுவும் கரெக்டாக இருக்கு. திங் -c 10.10 246. ஆக்சுவலாக மிஷின் வந்து ரீசெட் ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் நான் இந்த லொக்கேஷன் வந்துருக்கேன். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து கோட் எக்ஸிக்யூஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ பிங் 4 டைம்ஸ் என்னோட ஐபிக்கு வந்து கொடுத்துருக்கேன். இந்த TCP டம்ப் மூலியமாக நமக்கு வந்து பிங் ரிக்வெஸ்ட் வந்து ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஸோ இதனால் நமக்கு வந்து கோட் எக்ஸிக்யூஷன் இருக்குன்னு தெரிய வருது. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா SH கீஸை வந்து ரைட் பண்ணலாம். ஸோ இதே சேம் கமெண்டில் நான் வந்து 2 கீஸ் வந்து இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். SH கீஜனை வச்சு IDRS அண்ட் IDRS பப்ளிக் கீ. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா இதை வந்து ஒரு பர்டிகுலர் யூசருக்கு வந்து ரைட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்தெந்த யூசர்ஸ் வந்து இருக்காங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ETC பாஸ்வேர்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யாருக்கு யாருக்கு ஆக்சஸ் இருக்கான்னா Postgres, அப்புறம் ராய், அப்புறம் ஒரு ரூட் யூசர். ஸோ இவங்கெல்லாம் வேலிட் யூசர்ஸ், அதாவது லாகின் ப்ராம்ப்ட் வந்து பின் பேஷ். ஸோ ரூட்டுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக ரைட் பண்ண முடியல, மேபி பர்மிஷன்ஸ் இருக்காது. ஸோ இன்னொரு யூசர் வந்து Postgres. ஸோ Postgres யூசர்ஸ்க்கு தான் நம்ம வந்து இப்போ வந்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ சேம் கமெண்ட் லாகர். இன்னும் வந்து என்ன பண்ணுறோன்னா அந்த பர்டிகுலர் கீஸ் வந்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ ID RCE
காப்பி பண்ணிக்கிறேன். அந்த பர்டிகுலர் பிங் இடத்துல இப்போ வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். எக்கோ கமெண்ட். ஸோ வேல்யூ யூஸர் ஹோம் லொக்கேஷனில் இல்லைன்னா ரூட் லொக்கேஷனில் நார்மல் யூசர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ இது வந்து PostgreSQL. ஸோ Postgres வந்து Postgres வேல்யூ அப்படிங்கிற லொக்கேஷனில் தான் அது வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து .sh authorized keys. ஸோ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். ஸோ கீ வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து இப்போ வந்து SH லாகின் வந்து எடுத்துக்கலாம். ஸோ SH-i ID RSA Postgres at localhost. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Postgres லொக்கேஷனை வந்து அட்டைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து Postgres யூஸராக இருக்கும். நம்ம வந்து இங்கேருந்து ரூட் பர்மிஷன்ஸ் வந்து அட்டைன் பண்ணோம். ஸோ இதனால் என்ன தெரியாமல் இருக்குன்னா அந்த பர்டிகுலர் லாகின் வந்து லாக் 7லேருந்து இருக்கிற லாக்ஸை வந்து RCE லாக்கு Postgres யூஸரை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதாவது ரெகுலர் இன்டர்வல்ஸில். ஸோ இப்போ வந்து ரூட் யூஸருக்கு போனோம்னா இங்கே வந்து எனுமெரேஷன் பண்ணோம். ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது PGSQL history அப்படின்னு ஒரு ஃபைல் இருந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து கேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ .PGSQL history. ஸோ இப்போ கேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே PSQL மூலியமாக MySQL எப்படி MySQL டைப் பண்ணோம்னா MySQL ப்ராம்ப்ட் வரும். ஸோ அதே மாதிரி PostgreSQLக்கு PSQL டைப் பண்ணிங்கன்னா Postgres ப்ராம்ப்ட் வந்து வருவீங்க. ஸோ இங்கே வந்து எல்லாம் டேட்டா பேஸ் பார்க்கறதுக்கு பேக்ஸ்லாஷ் லிஸ்ட், அதே மாதிரி டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணி டேட்டா பேஸ் எல்லாம் டம்ப் பண்ணலாங்க இருந்தது. ஸோ அது மூலிமா எனக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. ஒரே ஒரு ஹேஷ் மட்டும் தான் கிடைச்சிச்சு, MD5 ஹேஷ். அதுவும் கரெக்ட் பண்ண முடியல. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறமா தான் நான் வந்து அன்லக்கியாக நான் வந்து இந்த பர்டிகுலர் ஃபைல் வந்து பார்த்தேன். ஏன்னா இந்த ஃபைலில் தான் ஒரு பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ PSQL history. ஸோ இது வந்து பார்த்தோம்னா சூப்பர் செக்யூர் பாஸ் அட் Postgres அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு todo.xml வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம். காமன் பாஸ்வேர்ட் பாலிசி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது காமன் பாஸ்வேர்டை எல்லா யூசர்ஸுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து அந்த ஃபார்மேட் வந்து கரெக்டாக அப்ளை ஆகுது. அதாவது இங்கே வந்து சீக்ரெட் இருக்குது, அதுக்கப்புறம் யூசர் ஐடி இருக்குது. ஸோ அதே தான் டூடிலையும் இருந்துச்சு. ஸோ நம்ம ஏன் இப்போ வந்து ரூட் வந்து அப்ளை பண்ணக்கூடாது ஸோ அப்படின்னு ஒரு கெஸ்ட் தான். ஸோ நான் வந்து SU பண்ணிவிட்டு இந்த பாஸ்வேர்டு யூஸ் பண்ணப்போ அது வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ காப்பி SU. ஸோ இங்கே வந்து நான் அந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன், ரூட்னு கொடுத்துட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரூட் யூஸர் ஆகிட்டான். ஆக்சுவலாக பாஸ்வேர்டு வந்து சூப்பர் செக்யூர் பாஸ் அட் ரூட். ஏன்னா இவங்க வந்து காமன் பாஸ்வேர்ட் பாலிசியில் இந்த பர்டிகுலர் இடத்துல யூசர் ஐடி மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ராய் இல்லைன்னா Postgres. ஸோ இதை வச்சு நம்ம வந்து Postgres யூஸராகவோ இல்லை வந்து ராய் யூஸராகவோ நம்ம வந்து லாகின் பண்ணலாம். ஏன்னா இது வந்து காமன் பாஸ்வேர்ட் பாலிசி. ஸோ இப்படி தான் அந்த மிஷினை வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். ஆக்சுவலாக அந்த மிஷின் வந்து நான் எங்கள் வாக் த்ரூ காட்டுறதை விட கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவே இருந்துச்சு. ஏன்னா ஆரம்பத்தில் IPv6 கண்டுபிடிச்சி RCE மூலிமா ப்ரூட் போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் டைம் ஆச்சு அந்த பர்டிகுலர் பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்புறம் அங்கேருந்து வந்து முக்கியமாக அந்த லாகிங் இடத்துல தான் நான் ரொம்ப ஸ்டக் ஆகிட்டு இருந்தேன். அந்த பர்டிகுலர் சின்டாக்ஸில் அதை பைபாஸ் பண்ணுறதுக்கு எக்ஸிஸ்டிங் PostgreSQL query வந்து நான் வந்து எக்ஸிஸ்டிங்காக அதை பிரேக் பண்ணி நான் வந்து அந்த பர்டிகுலர் query வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ அந்த இடத்துல எனக்கு ரொம்ப ஸ்டக் ஆச்சு. அப்புறமா இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஒன்ஸ் Postgres லாகின் ஆனோடனே கொஞ்சம் லிட்டில் எனுமெரேஷனில் இந்த டேட்டா வந்து நம்மளுக்கு கிடைக்குது. காமன் பாஸ்வேர்ட் பாலிசியில் நம்ம வந்து ரூட் யூஸராக அட்டென்ட் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் அந்த மிஷின் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.